Welcome to the third day session on DICE history, chemistry, and technology. So yesterday we were seeing some of the literary evidences and Tamil literary evidences and some hypotheses and guesses on how all this would have started, how humans would have gone into the dying process. சாயமேற்றுதலுக்கு எது துவக்கமா இருந்திருக்கலாம் அப்படின்னு ஒரு ஒரு ஊகம் இப்படித்தான் இருக்கணும் அப்படின்னு ஒரு ஒரு கருதுகோள் அதெல்லாம் பார்த்தோம். எதெல்லாம் முக்கியமான தொழில்நுட்ப மைல்கல்கள் இத அடுத்தடுத்த தளத்துக்கு கொண்டு போயிருந்திருக்கு அப்படிங்கிறது. ஸோ இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா இண்டிகோவின் கதை. அதுக்கப்புறம் இயற்கை சாய வகைகள். அது ஒவ்வொரு சாயமா பார்க்க போறதில்ல. ஆனா எப்படி அத வந்து பிரிக்கலாம்? அதனோட மூலத்த வச்சு பிரிக்கலாம். We can classify the dyes based on their sources and we can classify the dyes based on their whether they require mordants or not. And we will see the chemistry of fabrics. நாம பயன்படுத்தக்கூடிய இழைகளுடைய வேதியியல். நாம அத இப்போதைக்கு இயற்கை இழைகளை மட்டும் வச்சுக்குவோம். பார்க்க போனா இழைகள்ல செயற்கை இழைகள் இருக்கு. இயற்கை இழைகளை வச்சு இல்ல இயற்கையான பொருட்களை வச்சு தயாரிக்கிற செயற்கை இழைகள் இருக்கு. There are natural fabric, synthetic and semi-synthetic fabric. So rayon is basically a semi-synthetic fabric which is prepared from cellulose, which is a plant-based material. நாம ரேயான் அப்படின்னு பயன்படுத்தக்கூடிய பொருள் இயற்கையா கிடைக்கிற செல்லுலோஸ வச்சு அது மூலமா அதை பல வேதி வினைகளுக்கு உள்ளாக்கி தயாரிக்கக்கூடிய இழைதான். ஆனா நாம பார்க்க போறது பெரும்பாலும் இயற்கை இழைகள் மட்டும்தான். ஏன்னா பெரும்பாலான செயற்கை இழைகளுக்கு அவை பெரும்பாலும் பிளாஸ்டிக் நெகிழி வகையை சார்ந்தவை. அவற்றை உருக்குவதற்கு முன்னாலேயே அதுல வந்து நிறத்தை சேர்த்துருவாங்க. இப்போ தனியா அதுக்கு வந்து சாயம் ஏற்றுவது அப்படிங்கிறது தேவைப்படாது. அதுக்கப்புறம் நாம நிறமிகளோட வேதியியல். ஸோ இழைகளின் வேதியியல், நிறமிகளின் வேதியியல்னா ரொம்ப உள்ளெல்லாம் போக போறதில்ல. இது இந்த குரூப் இதுக்கும் இதுக்கும் இப்படி ஒரு பாண்ட் இருக்கு. அதெல்லாம் நாம பார்க்க போறதில்ல. ஆனால் மேலோட்டமா ஒரு ஒரு புரிதல். அதுக்காக மட்டும் தான். அதே மாரி தான் நிறமிகளுக்கும். இங்க பார்த்தீங்களா, இதுல இந்த குரூப் இருக்கு. இந்த குரூப் இருக்கிறதுனால தான் இந்த இதுக்கு பதிலா புரோமின் போட்டா இது இந்த நிறம் வரும். அதெல்லாம் பார்க்க போறதில்ல. ஆ ஒரு அ பெரிய அளவுல வேதியியல் பரிச்சயம் இல்லாத ஒருத்தருக்கு, இத வந்து எப்படி அணுகலாம்? எப்படி புரிஞ்சுக்கலாம்? அப்படிங்கிற ஒரு முன்னோட்டம் மட்டும் தான். We are not going to dive deep into the chemistry of fabrics and pigments. We're just going to see a very high level overview of their structures and how it affects the characteristics and all that. The same applies for pigments also. Oh. So we start with the tale of indigo. ரொம்ப கிட்டத்தட்ட உலக வரலாற்றுல ஒரு காலத்துல தங்கத்துக்கு இணையா இது வர்த்தகம் செய்யப்பட்டிருக்கு. It has been traded at par with gold. ஸோ கிரேக்க மொழியில் இந்தியாவிலிருந்து அப்படின்னு பெயர் வச்ச ஒரு சாயம். ஸோ இன் கிரீக் இட் ஜஸ்ட் மீன்ஸ் ஃப்ரம் இந்தியா. It is scientifically called as Indigofera tinctoria.
இந்த டிங்டோரியா அப்படிங்கிற பேர் நிறமிகளாக பயன்படக்கூடிய பல சாயங்களுக்கு இருக்கு. The Tinctoria species name is given to several other plants which can be used as dyeing materials. I'll show you some list of plants which have been used as dyes. நாம அடுத்து பார்ப்போம். இன்னும் இதுக்கு அடுத்த ஸ்லைட்ல நான் உங்களுக்கு அத காமிக்கிறேன். So it's a leguminous plant known as நீல். நீலம் என்ற பெயரில் அழைக்கப்பட்ட வேர் முண்டுகளை உடைய தாவரம். So leguminous plants as in the roots have something called as root nodules where bacteria will reside. The nitrogen fixing bacteria will reside and they will fix atmospheric nitrogen so that the plant can use it. வேர் முண்டுகள்ல வளிமண்டலத்தில் இருக்கக்கூடிய நைட்ரஜனை தாவரங்கள் பயன்படுத்தக்கூடிய வேதிப்பொருளா மாற்றக்கூடிய பாக்டீரியா இருக்கும். ஸோ இட் இஸ் அத வந்து வேர் முண்டுகள், அந்த ரூட் நோடியூல்ஸ வேர் முண்டுகள் அப்படின்னு சொல்லுவாங்க. அவுரி தமிழ்ல இதுக்கு அவுரி அப்படின்னு பேரு. அவுரி அந்த வகையான ஒரு தாவரம் தான். Actually, when we had the traditional crop rotation system, பயிர் சுழற்சி முறையில நாம பயிர் பண்ணிட்டு இருக்கிறப்போ மண்ணோட தழைச்சத்து அடிக்கடி குறைஞ்சு போயிரும். The nitrogen, when we were following the traditional crop rotation system, the nitrogen content of the soil, it drastically declined. So what they do is they usually cultivate these type of leguminous plants, and those plants will fix nitrogen which can be used in the next season sowing. So அடுத்த விதைப்புக்கு பயன்படுத்துவாங்க. அப்படி ஒரு தாவரம் தான் இந்த அவுரி. ஸோ இந்த நீலம் இல்ல ஒரு மாதிரி நீலமும் இளஞ்சிவப்பும் கலந்த நிறத்துல பூக்கள் இருக்கும். இத பார்த்தோம்னா பூக்கள்ல இருந்து இதனுடைய சாயம் எடுக்கப்படுறது கிடையாது. சாயம் முழுக்க முழுக்க இலைகள்ல இருந்து பெறப்படுது. Just because the flowers are of blue and pinkish hue, the dyes are not actually taken from the flowers. The dyes are taken from the leaves. So we will see that in detail in the indigo dyeing process, in detail, how the ancient people did it. So it is actually native to India, Africa and West Asia. மேற்காசியா, இந்தியா, ஆப்பிரிக்கா இந்த 3 நாடுகள்லயும் வளருது. The Indigofera species has somewhere around 20 to 25, sorry, the Indigofera genus has 20 to 25 species, of which only 2 are very commonly used in the dyeing process. Indigofera பேரினத்துல கிட்டத்தட்ட 30 வகை கிட்டத்தட்ட 30 வகையான தாவர இனங்கள் இருக்கு. அதுல 2 வகைகள் தான் பொதுவா இந்த சாயம் ஏற்றுவதற்கு பயன்படுத்துறாங்க. So this is one of the charts. I had to search with the species name and it gave somewhere around 385 results. And you will see that some are actually repetition. So even if you cut it down to 1/4, you have somewhere around 90 species. So இதுல டிங்டோரியா அப்படிங்கிற அந்த இனப்பெயரை வச்சு தேடும்போது 385 இனங்கள் எனக்கு காமிச்சது. இதுல நிறைய திரும்ப திரும்ப வர்றத கூட நீங்க பார்க்கலாம். அதுக்கு கீழ இன்னும் வந்து இனங்கள் பல வகையா பிரியுது. ஆனா 4ல 1 பங்குன்னு வச்சா கூட சுமார் 90 தாவரங்களுக்கு இந்த டிங்டோரியா அப்படிங்கிற இனப்பெயர் இருக்கு. ஒரு தாவரத்தினுடைய அறிவியல் பெயரை பார்த்தாலே புரிஞ்சிடும். எனக்கு தெரிஞ்ச அறிவியல் பெயரே அப்படித்தான் வச்சிருப்பாங்க. இது இதற்காக பயன்படக்கூடியது அப்படின்னு. இந்த இண்டிகோவுக்கு, அவுரிக்கு பதிலா
கிரேக்கர்கள், ஐரோப்பியர்கள் பயன்படுத்தின ஓட் அப்படின்னு அதுவும் ஒரு நீல சாயம் தரக்கூடிய ஒரு தாவரம். அதற்கு ஐசாட்டஸ் டிங்டோரியா அப்படின்னு பேரு. The replacement for indigo, which the Greek and some other European countries use, it is scientifically known as Isatus tinctoria. So it also has the species name Tinctoria. So dye is obtained from the leaves, but it is not as direct as like we apply henna. ஸோ மருதாணிய அரைச்சு வச்ச உடனே நிறம் வர்ற மாதிரி இதுல நேரடியா நிறம் வந்துராது. இலைகள் நொதிக்கிற போதுதான் அதுல இருந்து அந்த சாயம் தனியா பிரிஞ்சு வரும். ஒன்லி when the leaves are fermented, then only we will see or then only we will get the dye. Only then we actually see the color. Until the leaves are fermented, we will never see the color. So when I read about the process, what I thought was, when these leaves are shed or somehow they fall into the ground was moist and the leaves were there for a couple of days, and in the process the leaves have been fermented, and when they tried to remove the leaves with hand, they found that the leaves had a bluish hue. இந்த செடியில இருக்கக்கூடிய இலைகள் கீழே விழுந்து நிலம் ஈரமா இருந்து ஒரு 2-3 நாள் அங்கேயே அந்த இலைகள் கடக்கும்போது அப்படியே மக்கி போய் நொதிச்சு அதை நாம அப்புறப்படுத்த முயற்சி பண்ணும்போது அந்த நிறத்தை நாம கவனிச்சிருப்போம். ஏன்னா ஒரு பச்சை நிற இலையிலிருந்து பளீரென்ற ஒரு நீல கலர் சாயம் வந்து வருது அப்படிங்கிறத இப்படிதான் நடந்திருக்க முடியும். வேற எப்படியும் நாம அதை பார்த்திருக்கவே முடியாது. மருதாணி கூட அதை கசக்கும் போதோ என்னமோ பண்ணும்போது இல்ல அரைச்சு வைக்கும்போது நம்மளுக்கு அந்த நிறம் தெரிஞ்சிருது. ஆனால் இலைகள் நொதித்தால் மட்டுமே அவுரி செடியின் இலைகளிலிருந்து சாயம் கிடைக்கும். So when only when they found out that it has to be fermented, then they perfected a process to extract the dye out of it. So until then it was fermented naturally. The fermentation was happening naturally, unintentionally. So when they found that the fermentation was happening, they had to do it intentionally and they perfected a process. இது நொதித்தால் மட்டுமே இதிலிருந்து நிறம் கிடைக்கும் அப்படின்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் அவர்கள் ஒரு அதை நொதிக்க வைக்கிறதுக்கான செயல்முறையை வந்து உருவாக்க ஆரம்பிச்சாங்க. So this has been the case for any agricultural plant that we use today. So some 10,000 to 12,000 years back, it would have been just an accidental discovery that this plant gives these things, and these seeds, when they sowed again, they become a plant and they can give more food, right? So and after that we perfected a process to grow them. We selected specific traits and we repeatedly cultivate them to get the results that we wanted. ஒரு தாவரத்தினுடைய விதைகளை எப்படியோ எடுத்துட்டு வந்து மண்ணுல போடும்போது அது ஒரு தாவரமா திரும்ப முளைக்குது. அதுல இருந்து இன்னும் நிறைய உணவு கிடைக்குது. இதை தற்செயலா கவனிச்சுட்டு அதுக்கப்புறம் இத நாம திரும்ப திரும்ப செய்ய ஆரம்பிக்கிறோம். அப்ப நம்மளுக்கு தேவையான குணங்கள் இருக்கிற விதைகளை மட்டும் தேர்ந்தெடுத்து திரும்ப திரும்ப விதைச்சு பண்ணிடுறோம். And interestingly, the species that have been cultivated for specific traits, and ultimately they became a separate species. They would have had some wild ancestor, but we chose a specific trait and cultivated them over and over, and they became a separate species. They have the species name Sativa, Sativus or Sativam. தாவரவியல்ல ஏதோ ஒரு தாவரம் வந்து நம்மளுக்கு உணவுக்கோ ஏதோ ஒரு இதுக்கு பயன்பட்டிருக்கும். அந்த தாவரத்தை நாம திரும்ப திரும்ப நம்மளுக்கு தேவையான குணாதிசயங்கள் இருக்கிற விதைகளை மட்டும் திரும்ப திரும்ப பயிர் பண்ணி அது ஒரு தனி இனமா பிரிஞ்சு வந்துரும். அப்படி தனி இனமா பிரிஞ்சு வந்த தாவரங்களுக்கு சட்டைவா, சட்டைவஸ், சட்டைவம் இந்த 3த்துல ஏதாவது ஒரு பெயர் இருக்கும். அரிசி ஒரைசா சட்டைவா, ரைஸ் இஸ் கால்ட் அஸ் ஒரைசா சட்டைவா, அண்ட் த பீஸ்
Patani. It is called as Pisum sativum. So, like this, there are some 10 to 11 examples where there was a wild ancestor and we cultivated and made it as a separate species. அதுக்கு வந்து காட்டுல அது பாட்டுக்கு மானாவாரியா முளைக்கிற ஒரு வகை இருக்கும். அத நாம திரும்ப திரும்ப விதைச்சு ஒரு தனி இனமா ஆக்குனதுக்கு இந்த பெயர் இருக்கும். ஒரு 10, 15 தாவரங்களுக்கு இந்த சட்டைவா, சட்டைவஸ் இல்ல சட்டைவம் அப்படிங்கிற பெயர் இருக்கும். So it would have been accidentally discovered when clearing leaf debris. So the earliest indigo dyed cloth, they were found in Egyptian mummies with their bodies wrapped around them, wrapped with the indigo dyed cloth. அவர்களுடைய ஏன்னா அவ்வளவு பொக்கிஷமான ஒரு பொருள், கிடைப்பதற்கு அரிதான ஒரு பொருள். அத வாங்கிட்டு வந்து அத வச்சு அந்த மம்மிகளை அ சுற்றி வச்சிருக்காங்க. ஸோ இட் வாஸ் வெரி ப்ரெஷியஸ் அட் ஒன் பாயிண்ட் இன் டைம். ஒரு காலத்தில் மிக மிக அரிய பொருளாக கருதப்பட்டது. கிட்டத்தட்ட இந்தியாவை பத்தி எழுதின மேலை அ வரலாற்று அறிஞர்கள் அத்தன பேரும் இத குறிப்பிட்டிருக்காங்க. Not a single person missed this mention of indigo. Every historian from the West, they have mentioned this dye. So it is not that only India had indigo. It was there were other blue alternatives which they had, but they were not as good as indigo. அவங்க கிட்ட வேற நீல நிறத்துக்கு சாயமே இல்லன்னுலாம் இல்ல. சாயங்கள் இருந்தது. ஆனா, அது எதுவுமே இண்டிகோ அவுரி மாதிரி அ நிலைத்தன்மை உடைய சாயமா இல்ல. அவர்கள் இதுல பர்புரா அப்டின்னு ஒரு சாயம் இருந்திருக்கு. அதே பர்பிள் நிறத்த குடுக்கறதுக்கு ஓட் அப்டின்னு ஒரு சாயம் இருந்திருக்கு. நான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி சொன்னேன் இல்லையா? ஐசாட்டஸ் டிங்டோரியா அப்படிங்கிற பெயருடைய ஒரு தாவரம். So they had blue alternative dyes, but they were not as good as indigo. They had purpura and they had wood, but nothing can stand before indigo. So there are two species, as I already told you. One is called as, sorry for the spelling mistake, it is Indigofera tinctoria and Indigofera subfructuosa. The tinctoria species, it grows in India, Africa, and some Asian countries, and the Indigofera subfructuosa, it grows in Mexico and other Central American countries. And interestingly, they had blue colored dyes. Uh, Only this Europe and the Mediterranean countries they didn't have. India had, and the countries in the Central America they had indigo species. நம்ம கிட்டயும் மத்திய அமெரிக்க நாடுகளான மெக்சிகோ மாதிரியான நாடுகள்ல இண்டிகோ தாவர வகை இருந்திருக்கு. ஆனால் ஐரோப்பா அப்புறம் இந்த மத்திய தரைக்கடலை ஒட்டி இருக்கிற நாடுகள்ல இல்ல. The thing was they even tried to take indigo and tried to sow it there. வரலாற்றுல இந்த மாதிரி நிறைய நடந்திருக்கு. ஒரு ஒரு விதைய வந்து திருட்டுத்தனமாலாம் இது பண்ணி கொண்டு வந்து இன்னொரு இடத்துல விளைவிச்சிருக்காங்க. ஆனா, இந்தியால விளையற மாதிரி அந்த அவங்க பயிர் பண்ண இடங்கள்ல இண்டிகோ அவுரி விளையவே இல்ல. They tried as much as they can because they have been spending a lot of money on importing indigo from India. So to stop that, they tried all their best to cultivate indigo, but all the efforts were futile because indigo grows in a calcium-rich soil, which was not the case in places where the Europeans tried to cultivate them. சுண்ணாம்பு சத்து நிறைய இருக்கிற மண்ணுல மட்டும் தான் அவுரி நல்லா வளரும்.
அந்த மண்ணுக்கு சுண்ணாம்பு சத்து அவ்வளோ தேவை. இவங்க கொண்டு போய் பயிர் பண்ண இடங்கள்ல சுண்ணாம்பு சத்து இல்ல. அதனால தான் அவர்களுடைய அத்தனை முயற்சியும் தோத்து போனது. ஒரு ஒரு கட்டத்துல என்ன பண்ணாங்க, அ ஸ் ஸ்பெயின் நாட்டுக்காரர்கள் மத்திய அமெரிக்க நாடுகள வந்து போயி அவர்களை காலனியா மாத்துனதுக்கு அப்புறம், இண்டிகோவ அங்க பயிர் பண்ண ஆரம்பிச்சாங்க. ஸோ, அ when the Spaniards and the other European colonial powers they colonized the Central American nations, they started planting indigo there. And there were two things that led to a, shortage of indigo in the uh, medieval period. So one was the attack on the Ottoman Empire. So the usual entry point into Europe, the Constantinople, and all that, it increased the price of indigo because it was a huge risk to cross a politically unstable area with with a highly priced good goods. ஸோ அரசியல் ரீதியா பெரிய நிலைத்தன்மை இல்லாத ஒரு பகுதியில ரொம்ப மதிப்புமிக்க ஒரு பொருள கொண்டு போறது வந்து மிகப்பெரிய ரிஸ்க். அண்ட் தட் இஸ் வை த பெர்ஷியன் அண்ட் கிரீக் மர்ச்சன்ட்ஸ் தே levied a huge amount of tax or they increased the price very drastically. So these two, it led to a indigo crisis. So during that crisis, what happened was the Europeans started expanding woad cultivation and started using wood for blue. ஐசாட்டிஸ் டிங்க்டோரியாவ நீல நிறத்துக்காக ஐரோப்பியர்கள் பயன்படுத்த ஆரம்பிச்சாங்க. ஏன்னா இந்தியாவிலிருந்து இண்டிகோ கிடைக்கல. So in the first class, when we went through the history, I mentioned that several guilds were formed in the European countries, and they have to these dyers guilds, they have to promise that they will not import indigo and they will only use wood. இந்த காலகட்டத்துல இந்த ஓட் நீல நிற சாயம் ஐரோப்பாவுல வளர்ந்து வரும்போது, ஐரோப்பியால நிறைய சாய பட்டறைகள் உருவாகுது. அந்த சாய பட்டறைகள்ல வேலை பார்க்கக்கூடியவங்க, அவங்க வந்து கிட்டத்தட்ட சத்தியம் பண்ணணும். நாங்க இண்டிகோவ அவுரி அதுலேருந்து கிடைக்கக்கூடிய சாயத்த இறக்குமதி பண்ண மாட்டோம். நாங்க வந்து ஓட் சாயம் மட்டும் தான் பயன்படுத்துவோம். So this was to protect their own business interest. It was purely business interest, and sometimes if someone breaches the promise, they were even given very harsh sentences and rarely death sentence also. அந்த சத்தியத்தை மீறுபவர்களுக்கு ரொம்ப கடினமான தண்டனைகள் கொடுக்கப்பட்டிருக்கின்றன. சில சமயம் மரண தண்டனையும் கொடுத்திருக்காங்க. ஏன்னா அவர்களுடைய அந்த அந்த நாட்டினுடைய இல்ல அந்த பகுதியினுடைய வணிகத்த வந்து காப்பாத்துறதுக்காக. And in 1458, the event that's a milestone event in history happened. In 1458, Vasco da Gama discovered the maritime route to India. So now they can take indigo and all the spices that they have missed so far to Europe with the route Vasco da Gama found out. Vasco da Gama கடல் வழி பாதைய வந்து இந்தியாவுக்கு கண்டுபிடிச்சதும், அந்த கான்ஸ்டான்டினோப்பிள் தடுப்பு அந்த பிரச்சனை எல்லாம் இல்லாம கடல் மூலமா அத்தனை பொருட்களையும் அவங்க ஐரோப்பாவுக்கு கொண்டு போகக்கூடிய நிலை வந்துருச்சு. And this was a contradiction. So before this, all these French and English dyers, they had to make a promise, but in a couple of centuries, indigo became the heavily traded item again. இவங்க சத்தியம்லாம் பண்ணாலும் ஏன்னா they cannot resist indigo. The wood and all, it cannot stand before a fabric that was dyed with indigo. So all these promises, they just got washed away.
அதுக்கு அந்த அவுரி சாயத்துக்கு முன்னாடி நிக்க முடியாததால, அடுத்த ஒரு 200 வருஷத்துல பெரும்பாலான வர்த்தகம் இங்கருந்து அ அவுரி சாயமா அங்க ஏற்றுமதி பண்ணியிருக்கோம். And since they found it was a very profitable business, all the countries started planting indigo in their colonies. And any plant for that matter that was forcibly planted in the colonies, it has also resulted in slavery. It has also resulted in subjugation of the native farmers, and all that happened in all the countries. They went and planted indigo. இப்படி வந்து உள்ள கொண்டு வந்து வணிக நோக்கத்துக்காக திணிக்கப்படும் எல்லா தாவரங்களின் கதையிலையும் நடந்தது போல அவுரிய கொண்டு போனப்பையும் அது கூடவே அடிமைத்தனம் வந்தது. அங்க அந்த ஊர் விவசாயிகள் வந்து ஒடுக்கப்பட்டாங்க. ஸோ அந்த கதை அவுரிக்கும் நடந்தது. So it has happened in Indigo's motherland also. இண்டிகோவின் தாயகமான இந்தியாலயும் அந்த இண்டிகோ புரட்சி நிகழ்ந்துச்சு. So the British started commercially cultivating it in Bengal by the end of 18th century. இண்டிகோ வந்து அவங்க அதுவரைக்கும் அவங்க இஷ்டத்துக்கு வேணும்னா விளைவிச்சுக்கிட்டு இருந்த பயிரா இருந்தது. ஆங்கிலேயர்கள் அத முறையா முறையா நிலங்கள கையகப்படுத்தி பண்ண ஆரம்பிக்கிறாங்க. So there were two methods. One is called as Nijabad and the Rayati method. So Nijabad is more like I have my own land. I can cultivate indigo or not. It is my wish because it is my own land. என்கிட்ட நிலம் இருக்கு. நான் அதுல என்ன விளைவிப்பேன் அப்படிங்கிறத நான் முடிவு பண்ணிக்குவேன். அதுல இண்டிகோ பயிர் செஞ்சா, அவுரி பயிர் செஞ்சா அது மூலமா கிடைக்கக்கூடிய சாயத்த நான் அந்த தொழிற்சாலைகளுக்கு குடுத்து காசு வாங்கிக்குவேன். So there was not much of a problem with this Nijabad method, but the Rayati method is the one that caused all the problems when it comes to indigo. So it was a cultivation on contract. ஒப்பந்த முறையில் விளைச்சல். இப்ப வந்து இப்ப வரைக்குமே நெறைய நிலங்கள் வந்து ஆ தமிழ்நாட்டுல பார்த்தீங்க, இல்ல எனக்கு தெரிஞ்சு இந்தியா ஃபுல்லாவே பார்த்தீங்க அப்டின்னா, ஒருத்தர்கிட்டக்க நெறைய நிலம் இருக்கும். அவர் ஒரு நிலம் இல்லாத விவசாயி கிட்டக்க வந்து, "நீ இத பயிர் பண்ணிக்கோ. இவ்வளவு எனக்கு குடுத்துரு. மீதி வர்றத நீ எடுத்துக்கோ." ஸோ தேர் வாஸ் அ கான்ட்ராக்ட். அத வந்து வாரத்துக்கு விடுறது அப்படின்னு சொல்லுவாங்க. இதுல என்ன வருதோ அத எடுத்துக்கோ. ஸோ யூ கல்டிவேட் திஸ் லேண்ட். ஆ கிவ் மீ திஸ் மச் அட் த எண்ட் ஆஃப் ஹார்வெஸ்ட் அண்ட் யூ கேன் டேக் தி ரிமைனிங் இஃப் எனி. So irrespective of if the harvest is successful or unsuccessful, they have to pay the amount. So விளைச்சல் இருக்குதோ இல்லையோ அந்த போட்ட ஒப்பந்தப்படி அந்த காசையோ இல்ல பொருளையோ குடுத்தாகணும். And this Rayati method, the indigo planters, they actually had land, and the peasants were the ones who were actually working with them, working in those lands to cultivate indigo. அந்த நில உரிமையாளர்கள் அவங்க கிட்ட நிலம் இருந்தது. அவங்க இந்த விவசாயிகள் கிட்டக்க ஒப்பந்த முறையில அந்த நிலத்துல அவுரி பயிரிடுறாங்க. So what actually happened was before the sowing season, before they started sowing indigo, they will give an amount as advance to buy the seeds and to cover the initial expenses like preparing the soil and all that. And they charged a very hefty interest for that amount. And they also had to deliver the indigo dye, a stipulated amount of indigo dye based on how much land that they are going to sow. And at the end of the harvest, they have to prepare the dye and then they have to go and deliver to the factory. ஸோ ஒவ்வொரு விதைப்புக்கு முன்னாடியும் அவங்களுக்கு கொஞ்சம் முன்பணம் குடுப்பாங்க. அந்த முன்பணத்துக்கு எக்கச்சக்க வட்டி இருக்கும். எவ்வளவு இடம் பயிர் பண்ண போறாங்களோ, அவ்வளவு
அந்த இடத்துக்கு தகுந்த மாதிரி அவ்வளவு சாயம் வந்து உற்பத்தி பண்ணி குடுக்கணும் அப்படின்னு அவங்க கிட்ட ஒப்பந்தம் போட்டுருவாங்க. அ அறுவடை முடிஞ்சு அந்த சாயத்த தயார் பண்ணி அது ஒரு தனி அ ப்ராசஸ். The extraction of dye from the indigo leaves is a separate process by itself, which we will see later. So they have to go and deliver the dye to the factory. So this was the system, and what happened was, luckily, if someone produced enough, more than the principal and the advance that they have to pay, then they will not be in any debt and they will get some amount of money. But in most cases, they will not be able to pay back. They will not be even getting to the break even point. சரி 2ம் சரியா போச்சு. கடனுக்கும், விளைச்சலுக்கும் சரியா போச்சுங்கிற நிலைமை கூட வராது. வந்துருச்சு. அதுக்கு மேல கொஞ்சம் வந்து விளைச்சல் இருக்கு அப்புட்ன்னா, அதுக்கு காச வாங்கிக்கிட்டு நிம்மதியா போயிரலாம். ஆனால் பெரும்பாலான நேரங்கள்ல அப்படி இருக்காது. ஆனால் அவர்கள் கடனாளியா இருந்தாலும், திரும்ப அவங்கள அதுல சிக்க வைக்கிறதுக்காக மறுபடியும் கடன் குடுத்து மறுபடியும் விதைக்க சொல்லுவாங்க. So, irrespective of if you are in debt or if you have cleared your loans at the end of the harvest, you will again be given an advance and you will again be asked to sow indigo. So, this pushed a lot of farmers, a lot of peasants, their generations into debt. தட் இஸ் த ட்ராஜிக் திங். அவங்க மட்டும் கடன்ல மூழ்கல. அவர்களுடைய தலைமுறையே கடன்ல மூழ்க ஆரம்பிச்சது. அவங்களால என்ன பண்ணாலும் அந்த அ கடன்ல இருந்து வெளியில வர முடியாது. ஏன்னா, அப்படி ஒரு சுழல்ல போயி அவங்க அ சிக்கிக்கிட்டாங்க. So when all this was happening in 1859, riots were uh, being happening and people are saying very sternly that we won't cultivate indigo. போராட்டங்கள் வெடிக்க ஆரம்பிக்குது அங்கங்க. நாங்க அவுரி பயிர் பண்ண மாட்டோம் அப்படின்னு ஒப்பந்த விவசாயிகள் வந்து போராட்டம் பண்றாங்க. So this is the map of the combined Bengal province. You will see that the dark line is actually the present political boundary between Bangladesh and West Bengal. You will see that in the Nadia district, it started and then it radiated to other provinces. So this happened as an appendix to the Sipai Mutiny in 1857. 1857ல நடந்த சிப்பாய் கழகம் முடிஞ்சு ஒரு 2 வருஷத்துல இது திரும்ப நடக்குது. இந்திய அளவில் ஆங்கிலேயர்களுக்கு எதிரா இல்ல காலனி ஆதிக்கத்துக்கு எதிரா விவசாயிகள் செய்த முதல் போராட்டம் அப்படின்னு இதுக்கு வரலாறு இருக்கு. இட் இஸ் த ஃபர்ஸ்ட் டெமான்ஸ்ட்ரேஷன் against colonialism by the people who are in the agriculture field. So, as usual, since the planters of indigo were backed up by British, the riot was violently oppressed by the police and the zamindars. So there were a lot of beating up and some cases of death. So which pushed and the planters actually pushed the government to pass something called as the Indigo Act. இண்டிகோ சட்டம் அப்படின்னு ஒண்ண வந்து இவங்க லாபி பண்ணி அரசாங்கத்தை பாஸ் பண்ண வைக்கிறாங்க. அது மூலமா என்ன அப்படின்னா, if the planter is not able to deliver that amount, it comes as breach of contract and they can take any amount of action against him. அவங்க வந்து அந்த ஒப்பந்தத்துல குடுத்த அளவுக்கு விளைச்சல் பண்ண முடியாட்டி, அவங்க அந்த ஒப்பந்தத்த மீறிட்டாங்க அப்படின்னு பொருள் வரும். அப்ப அவங்களுக்கு எதிரா என்ன விதமான அ செயல்முறையும், இல்ல என்ன விதமான நடவடிக்கையும் எடுக்கலாம் அப்படின்னு அந்த சட்டம் சொல்லுது. பட் திஸ் வாஸ் வெரி, வெரி oppressive and even some of the British people, especially who were in the administrative field, they opined that this is not good.
ஆங்கிலேய இதுல அதிகாரத்துல இருந்த ஒரு சில ஆங்கிலேயர்கள் கூட இது சரியில்ல அப்படின்னு இந்த சட்டத்துக்கு எதிரா கருத்து தெரிவிச்சாங்க. In 1861, the then British government in Bengal, it constituted something called as the Indigo Commission. Indigo ஆணைக்குழு அப்படின்னு ஒண்ணு 1860ல அந்த அரசாங்கம் அ அப்ப இருந்த அந்த ஆங்கிலேய அரசாங்கம் கூட்டுது. அதுல there were some reforms. ஒரு சில திருத்தங்கள் இதெல்லாம் வந்து கொண்டு வராங்க. ஸோ த ரியாத் கேன் சோ இண்டிகோ இன் ஹிஸ் டெர்ம்ஸ். அந்த விவசாயி தன் விருப்பப்படி அ இண்டிகோ பயிர் செய்யலாம். ஸோ த வொர்ஸ்ட் சிஸ்டம் வாஸ் நோ ஒன் எஸ்கேப்ட் தி அ ரயாத்தி சிஸ்டம். It is like you may be even having your own land, or you may want to plant some food crop, which you can go to a planter, get into an agreement, and start cultivating a food crop. But the thing was, no one was allowed to do so. They had no free will. They had to invariably cultivate indigo. அவங்க வந்து உணவு பயிர் பண்ணணும் அப்படின்னாலும் அவங்களால முடியாது. ஸோ ஈவன் இஃப் தே கல்டிவேட் ஃபுட் கிராப்ஸ், தி the goons who are with the planters, they will come. They may sometimes rampage the field. They may kidnap the family people of the peasant. They may burn their houses. There were a lot of background crimes that were happening. அவங்களோட இருக்கிற அந்த அடியாட்கள் வருவாங்க, ஆடு மாடுகளை ஓட்டிட்டு போவாங்க, இல்ல குடும்பத்துல இருக்கிற ஆட்களை புடிச்சிட்டு போயிருவாங்க, அடிச்சு போட்டு போவாங்க, வீட்டுக்கு தீ வைப்பாங்க. நீ வந்து என்னோட இதுல தான் நீ இங்க இருக்க, சோ நான் சொல்றத தான் நீ செஞ்சாகணும். It is like the riots were at the mercy of the planters. But this the commission, it put forth some important reforms, and you cannot extend the contract beyond a year time. So the agreement should be strictly made for 12 months. Previously, they make agreements even for 10 years. ஸோ 10 வருஷம் அந்த ஒப்பந்தத்துல வந்து அவங்கள புடிச்சு போட்டுருவாங்க. புடிச்சு போட்டுட்டா அத குடுத்தே ஆகணும். ஸோ நீங்க மொத்தமா வந்து கடன்ல மூழ்குற மாரி தான். ஸோ the reforms, they said that if the planter cannot break even, it's like they will not be renewing their agreements. அவங்களால அந்த ஒப்பந்தத்துப்படி எவ்வளவு குடுக்கணுமோ அவ்வளவு குடுக்க முடியல அப்படின்னா, அடுத்த வருஷம் அவங்களுக்கு ஒப்பந்தம் கிடையாது. And this was one of the important, the third one was one of the important reforms, because so far it is the riyats who have to pay the stamp duty for the agreement, and they have to bear all the logistic costs of delivering the indigo to the factory. அவங்க தான் கை காச போட்டு இந்த ஒப்பந்தத்துக்கான முத்திரை தாளையும் வாங்கணும், செலவு பண்ணி எல்லாத்தையும் கொண்டு போய் கொடுக்கணும். பட் நவ் த ரிஃபார்ம் செட் தட் நோ, இட் இஸ் த ஃபேக்டரிஸ் தட் ஷுட் பே தி ஸ்டாம்ப் டியூட்டி, பிகாஸ் தே ஆர் த ஒன்ஸ் ஹூ ஆர் யூசிங் தி டை. அப்போ that was one of the important reforms, and the land to sow indigo should be negotiated between the riat and the planter. நில உரிமையாளரும் நிலத்துல வந்து அவுரி பயிர் பண்ண போறவரும் 2 பேரும் முடிவு பண்ணி, இந்த இடத்துல விளையுமா விளையாதா, போன வருஷம் தான் இங்க போட்டோம், இந்த வருஷம் திரும்ப இங்க போட்டா விளையுமா, இல்ல வேற இடத்துல போடலாமா அப்படின்னு 2 பேரும் ஒன்னா சேர்ந்து ஒரு இதுக்கு வரணும், ஒரு முடிவுக்கு வரணும் அப்படின்னு சொல்லுது. So one of the famous Bengali playwright Dinabandhu Mitra, he writes this whole oppression thing as a drama called Neel Darpan. தீனபந்து மித்ரா அப்படின்னு வங்கத்தின் மிக புகழ்பெற்ற நாடக ஆசிரியர் நீல் தர்பன் அப்படின்னு ஒரு நாடகம் எழுதுறாரு. இதை வச்சு பிச்சுக்குது நாடகம். இட் வாஸ் an ultimate hit. So one Mr. W.S. Satankar, who is secretary to the governor of Bengal, he assigned the pastor Reverend James Long to translate the play into
இங்கிலீஷ். அ ஏன்னா, ஆங்கிலேயர்களோட மனநிலைய தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு, வங்க ஆளுநருடைய செயலரா இருந்த ரெவரண்ட் வங்க ஆளுநருடைய செயலரா இருந்த டபிள்யூ.எஸ். சேட்டன்கர், ஜேம்ஸ் லாங் அப்படிங்கிறவர இந்த நாடகத்த ஆங்கில மொழிபெயர்ப்பு செய்யறதுக்கு சொல்றாரு. Now there comes the twist. Uh, the planters and the other British people, they sue James Long that they are being misrepresented in the drama. So they were portrayed as the villains, which was obviously the truth, but they say that they are being misrepresented. எங்கள வந்து தப்பா காமிச்சிருக்காங்க இந்த நாடகத்துல அப்படின்னு சொல்லி ஜேம்ஸ் லாங் மேல ஒரு வழக்கு போடுறாங்க. there was a jury system there. அப்ப அந்த நிறைய பேர் உட்கார்ந்து நீதிபதியை தவிர நிறைய பேர் உட்கார்ந்து அவர்களுடைய கருத்தையும் கேட்டு தீர்ப்பு சொல்லுவாங்க இல்லையா? அந்த முறையில வழக்கு நடக்குது. The jury declares James Long guilty and he is given 1 year imprisonment and a fine of 1000 rupees. ரூ. 1000 அபராதமும் 1 வருட ஜெயில் தண்டனையும் குடுக்குறாங்க. பட் ஒன் ஆஃப் தி லோக்கல் ஜமீன்தார்ஸ் who was supporting the peasants, he pays the fine on the spot for Reverend James Long. The thing is, some of the zamindars also they participated in the uh, protest against the other indigo planters. ஸோ அங்கேயே வந்து அவருக்கு அந்த ரூ. 1000 அபராதத்தை ஒரு ஜமீன்தார் செலுத்துறாரு. நிறைய ஜமீன்தார்களும் இந்த இண்டிகோ புரட்சியில நில உரிமையாளர்கள் அப்புறம் ஆங்கிலேயர்களுக்கு எதிரா அது போராடி இருக்காங்க. And there was another instance. This happened in 1859 after the Sipai Mutiny, and the other happened 2 years after Gandhi came to India. So it was very interesting times. We were amidst the First World War, and Germany was on one side, and the Britain was on the other side. And Germany at this point was the dye-making capital of Europe. முதல் உலக போர் நடந்துகிட்டு இருக்கு அப்போ. ஜெர்மனி வந்து இந்த சாயங்கள் தயாரிக்கிறதுல ஒரு மிகப்பெரிய ஜாம்பவானா அப்ப இருக்கு. பொதுவா வேதியியல் பொருட்கள் தயாரிக்கிறதுலயே மிகப்பெரிய ஜாம்பவானா ஜெர்மனி இருக்கு. ஆனால் ஜெர்மனியும் பிற நாடுகளும் போர்ல வந்து எதிர் பக்கத்துல இருந்து சண்டை போட்டுக்கிட்டதால இங்க இருந்து செயற்கை சாயங்கள் கிடைக்கல. அப்போ திரும்ப வந்து காலனி ஆதிக்க நாடுகள்ல இவங்க இண்டிகோவை வந்து பயிர் பண்ண சொல்லி திரும்ப அதே பிரச்சனைகள், முதல்ல இண்டிகோ ரிவோல்ட்ல என்ன பிரச்சனை வந்துச்சோ அதே பிரச்சனைகள் திரும்ப திரும்ப வருது. So since there was a huge shortage for synthetic indigo, because in 1856 the first synthetic dye was discovered, and in the other years, in the later years, synthetic dyes became the norm, and the requirement for natural dyes have been started to fade off. But this time, since there was a shortage in supply for synthetic dyes, people were again looking into natural dyes. திரும்ப வந்து இயற்கை சாயம் பக்கம் வராங்க. அப்ப திரும்ப இதுல என்ன நடந்ததோ 1859ல என்ன நடந்துச்சோ அதெல்லாம் திரும்ப நடக்க ஆரம்பிக்குது. So 1915, Gandhi comes to India, and it was in 1917, one farmer called Rajkumar Shukla, he follows Gandhi to all the meetings, and he kind of pesters Gandhi to come to Champaran and see the plight of their people. காந்திஜி வந்து எந்த ஊர்ல கூட்டத்துக்கு போனாலும் ராஜ்குமார் சுக்லா அப்படிங்கிற அந்த விவசாயி அவரை துரத்திக்கிட்டே போய் தயவு செஞ்சு நீங்க சம்பரனுக்கு வந்து பாருங்க, சம்பரன்ல இப்படிலாம் நடக்குது, சம்பரன்ல இப்படிலாம் நடக்குதுன்னு சொல்லிக்கிட்டே இருக்காரு. சம்பரன் இஸ் இன் பீகார். அவர் லக்னோ போனா லக்னோக்கு போறாரு, அகமதாபாத் போனா அகமதாபாத் போறாரு. So in 1917 February sometime Gandhiji visits Champaran. So Champaran is here at the very close to Nepal.
So there was another system called Tinkatiya system. As in every farmer who owns land, they should cultivate 3/20th of their land with indigo. That is a compulsion. அவர்கள் நிலத்தில் 20ல் 3 பங்கு நிலத்துல நீங்க அவுரி பயிர் செஞ்சே ஆகணும். அது வந்து கட்டாயமான விஷயம். கிட்டத்தட்ட அங்க நடக்கிற அதே பிரச்சனைகள் நடக்குது. அதே மாதிரி அடியாட்களோட தொல்லைகள்லாம் இருக்கு. இந்த அவுரிக்கு பணம் கிடைக்குமான்னா, கிட்டத்தட்ட அதுவும் கிடைக்காது. ஆனா, இத வாங்கிட்டு போயி அ ஆங்கிலேயர்கள் அத கொள்ள லாபத்துக்கு வித்துட்டு இருந்தாங்க. the people who actually ம் the people who actually cultivated indigo, they were never rich. They never had money. Some of them, they had only food for one. They had only one meal a day, but they had to invariably cultivate indigo. And due to Rajkumar Shukla's pestering, Gandhi visits Champaran, and immediately he gets an order saying that you should leave immediately in the next train that is going out of Champaran. காந்திஜிக்கு உடனே நீங்க இங்க இருக்கக்கூடாது. அடுத்த ரயில்ல நீங்க கிளம்பணும் அப்படின்னு ஒரு அரசாங்க ஆணை ஒண்ணு வருது. காந்திஜி சொல்றாரு, இல்ல நான் போமாட்டேன். நான் வந்து இந்த இடத்துல மக்கள் என்ன என்ன அ துன்பப்படுறாங்க அப்படின்னு பார்க்கறதுக்காக வந்திருக்கேன். இத நான் சட்ட ரீதியா சந்திக்க தயார் அப்படின்னு சொல்லி அ சொல்றாரு. So Gandhi says, "I will not leave." And he faces the order legally. So the court convenes the next day. Gandhi was there, and the whole village was actually standing at the court's footstep, and there was a huge unrest. So if Gandhi is to be arrested, then there will definitely be violence and all that. So the policemen were also worried about it. வெளில கூட்டம் கூடி நிக்குது. காந்தி உள்ள இருக்காரு. அரெஸ்ட் பண்ணாங்கன்னா கண்டிப்பா பிரச்சனை தான். So Gandhi says, "Can I speak to the crowd for a moment?" He goes to the crowd. He says, "I have come here for your good. Let me face the case. Even if they arrest me, you should not be doing something. You can now peacefully disperse." And the crowd obeys. ஸோ நான் இங்க இந்த வழக்க வந்து சந்திக்கிறதுக்காக தான் வந்திருக்கேன். என்னைய அவங்க கைது பண்ணாலும் நீங்க எதுவும் பண்ணக்கூடாது. இப்போதைக்கு அமைதியா கலைஞ்சு போங்கன்னு ஒண்ணு அந்த கூட்டம் கலைஞ்சு போகுது. The policemen were actually very amazed. So there he starts passive resistance. He nearly interviews somewhere around 8,000 farmers and formally documents their suffering. இதுவரை 8,000 பேரை பேட்டி கண்டு அவங்களுடைய எல்லா துன்பங்களையும் பதிவு பண்றாரு. இவ்வளவுக்கும் காரணம் அங்க இருக்கிறவங்களோட அறியாமை, படிப்பறிவின்மை அப்படிங்கிறதுனால அவர் வந்து பள்ளிக்கூடங்கள் அங்க நிறைய கட்ட ஆரம்பிக்கிறார். ஒரு 3, 4 பள்ளிக்கூடங்கள் கட்ட ஆரம்பிக்கிறாரு. அங்க இருந்த மூட நம்பிக்கைகள ஒழிக்கிறாரு. So he takes the only way to make these people come out of all these sufferings is to reform them by giving them education and making them let go of their beliefs, some backward beliefs. And seeing Gandhi doing all this, the government creates a committee and invites Gandhi to collaborate with them in the to look into this issue. So அரசு ஒரு குழு அமைச்சு அதுல காந்தியை பங்கேற்கிறதுக்காக கூப்பிடுது. Even a lot of British historians, they write that not even a single gram of indigo that is leaving outside India uh, is uh, is is not stained with the people's blood. ஒவ்வொரு துளி அவுரி சாயத்திலையும் இந்த மக்களுடைய ரத்தம் இருக்கு. அந்த ரத்தம் இல்லாம இந்தியாவுல இருந்து ஒரு பொட்டு சாயம் கூட வெளியில போறதில்ல அப்படின்னு. So in this whole process, that is where he perfects his satyagraha method. This is the first demonstration that Gandhi conducts at a huge level in India. And interestingly, as Srimati Madam pointed out yesterday, Gandhi wrote a book on natural dyes. He even collected some samples. It is called as Vanaspatiyon Nurang.
So this is the book. He says that mixing khadi or kadar with synthetic dyes is not a good combination. So he always believed that since khadi is natural and made by the people, they also should use natural dyes. And he had actually a very extensive knowledge about natural dyes. இயற்கை சாயங்களை பத்தி அவருக்கு அவ்வளவு புரிதல் இருந்தது. And there was one person called Tufan Rafai. He was a Gandhian. So he found this original copy. So there was only one copy. There was not multiple copies of the book since it had samples. He found this book in Ahmedabad in a roadside shop. So he immediately bought it, and he was inspired by Gandhi to work on natural dyes. He was a painter, so he created nearly 300 natural shades with 80 from Bengal alone, with 80 shades from plants that is in Bengal alone. He was a Muslim, and he is very particular about using all this. I mean, he is very particular about using only natural dyes. இயற்கை சாயங்கள் மட்டும்தான் பயன்படுத்தணும் அப்படின்னு. So he mentions dye from pomegranate rind, onion peel and all that. மாதுளை தோல், வெங்காயத்தோல் இது எல்லாத்துல இருந்தும் பிரித்து எடுக்க முடியும் அப்படின்னு சொல்றாரு. And he was invited for a lot of seminars throughout the world. There was one Indian exhibition in Russia, USSR then, and the first lady of USSR, he came and learnt about natural dyes from Tufan Rafai. அங்க யுஎஸ்எஸ்ஆரா ரஷ்யா இருந்தப்போ அங்க நடந்த ஒரு பொருட்காட்சியில ஃபர்ஸ்ட் லேடி அப்படின்னு அப்ப இருந்த ரஷ்ய தலைவருடைய மனைவி வந்து இவர்கிட்ட அதை பத்தி கத்துட்டு போயிருக்காங்க. அண்ட் he had very unique methods of getting dyes. To get an yellow dye, feed mango leaves to cows, and you collect the urine, boil it, and then you get a very beautiful yellow dye. I think we saw this as Rokana in the natural dyes, which was in the later Vedic period. It was an yellow dye from cow's urine. So to enhance the yellow color, you use mango leaves, you feed it to cows, and you get a brilliant yellow colored dye. So by the 1830s or 1840s, there was a surge of analytical chemists in Europe. So what is there in each substance? What is the active ingredient in each substance? They started separating a lot of compounds and isolating it, doing experiments with it. And they were very interested in this thing called petroleum. ஒவ்வொரு பொருளையும் பகுப்பாய்வு பண்ணி அதுல எது முக்கியமான பொருள், இப்ப காஃபினா கஃபீன், டீனா டானிக் அமிலம், டானிக் ஆசிட், இந்த மாதிரி ஒரு பொருளையா பிரிச்சு எடுக்கிறாங்க. பெட்ரோலியத்து மேல அவர்களுக்கு ஒரு தீராத ஆர்வம் இருக்குது. அண்ட் almost all of them, they were interested in aniline because it had so much potential. அந்த பெட்ரோலியத்துல இருந்து பிரித்து எடுக்கக்கூடிய அனிலின்னு ஒரு பொருள் மேல அவ்வளவு பேருக்கும் இது இருக்கு. And then the story moves to Ranj Perkin and then a global industrial dye giant called BASF. So this story you will see separately. அதுக்கப்புறம் அப்படியே ஃபெர்டினண்ட் ரஞ்ச், வில்லியம் ஹென்ரி பெர்கின், அதுக்கப்புறம் பிஏஎஸ்எஃப்னு ஒரு மிகப்பெரிய சாய நிறுவனம். இது வந்து இப்படி கதை போகுது. உலகம் ஃபுல்லா உலகம் முழுக்க செயற்கை சாயங்கள் வர ஆரம்பிக்குது. ஸோ திஸ் இஸ் nearly the dusk of an natural dye era. So we will see the classification of natural dyes and the chemistry of fabrics and other stuff in the next class. I think we may need to speed up a little bit so that we have to cover a lot in the next 4 days. So that's it for today. We will meet tomorrow. Are there any doubts?
Halasan, this is Madhu. இது இந்த மாதிரி இந்த நீங்க பேசின அந்த ஃபுல் கலெக்ஷன் மாதிரி ஏதாவது ஒரு என்சைக்ளோபீடியா மாதிரி ஏதாவது அவைலபிளா இருக்கா? அதாவது இந்த வனஸ்பதி ஒரு அங்குன்னு ஒரு போட்டிருக்காரு இல்லையா, அந்த மாதிரி ஏதாவது இன்னைக்கு ஆர்கானிக் டைஸ் பத்தி ஏதாவது ஒரு லே பர்சன் பாக்குறாப்புல நீங்க சொன்ன தகவல்லாம் ஒரு ஒரு ஏதாவது ஒரு வீட்லயே செய்யறாப்புல இந்த மாதிரிலாம் ஏதாவது இருக்கா? எனக்கு அந்த மாதிரி என்சைக்ளோபீடியா மாதிரி ஏதாவது இருக்கா அப்படின்னு தெரியல. மேபி ஐ கேன் சர்ச் அண்ட் கெட் பேக். Because I was looking for more page samples of this Vanaspati Anuran, but it is not available anywhere in the internet. Even that image I took in a page where this interview about Tufan Rafai was published. So the sources are actually scattered, and we have to collate them. But maybe at the end of the 7-day session, I'll send all the materials that I used to prepare for this course, which have a lot of other content which we haven't covered in this session, which would be of help for you. Facility is not okay. Thank you. Notification internet. Okay, so in another hour or so, I will upload this session on YouTube and send you all the link. We will meet tomorrow. Unstable.